பொழுதும் நம் தியானத்துக்கு எடுத்துக்கொண்ட சங்கீத பகுதி சங்கீதம் 22வது அதிகாரம். எல்லாரும் பைபிள் ஓப்பன் பண்ணி எடுத்துக்கலாம். படிக்க தெரிந்தவர்கள் எல்லாருமே சங்கீதம் 22. இந்த சங்கீதம் பார்த்தீங்கன்னா தாவீது ராஜா எழுதுகிறாரு. அகிலேத் ஷஹார் என்னும் ராகத்தில் ராக தலைவனுக்கு ஒப்பிக்கப்பட்ட தாவீதின் சங்கீதம். அகிலேத் ஷஹார் அப்படின்னா காளை மான் அப்படின்றது பொருள். எபிரேய மொழியில் இந்த அகிலேஷ் ஷஹார்ன்றது காளை மான். இது பார்த்திங்கன்னா காலை வேளையில் இந்த மாதிரி காலையில் டைமில் வேட்டையாடப்படுற ஒரு மானோட நிலையை குறித்து சொல்கிறாங்க. இது ஒரு இசை குறிப்பு. பழைய ஏற்பாட்டில் பழங்கால ஒரு இசை சொல்லாகவும் ஒரு ராகத்தின் பெயராகவும் இருக்குது. இந்த சங்கீதம் பார்த்திங்கன்னா இந்த சங்கீதத்தோட தலைப்பே சிலுவையின் சங்கீதம். தாவீது இந்த சங்கீதத்தை எழுதும் பொழுது பரிசுத்த ஆவியானவரோட ஏவுதலால் ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவோட சிலுவையின் பாடுகள், அவர் இந்த உலகத்தில் சிலுவையில் அவர் மரிக்கும் பொழுது அவர் என்னென்ன பாடுகள் பட்டாரோ அது எல்லாவற்றையும் இதில் எழுதியிருக்காரு. ஒவ்வொரு வசனமும் பார்த்திங்கன்னா இது தாவீதோட வாழ்க்கையில் நடந்ததுன்னு சொன்னால் நம்மளால் நம்பவே முடியாது. ஆனால் அது முழுக்க ஏசப்பாவோட வாழ்க்கையில் நடந்தது. அவர் சிலுவையில் மரிக்கும் பொழுது அந்த பாடுகள், அவர் அனுபவித்த வேதனைகளில் அந்த சிலுவையில் அவர் அரைஞ்ச நொடியிலிருந்து அந்த மரிக்கும் அவர் உயிர் விடுற வரைக்கும் என்னென்ன சம்பவங்கள் அவர் தீர்க்க தரிசனமாக இந்த இடத்துல சொல்லியிருக்காங்க. இந்த 22வது சங்கீதம் இயேசுவை குறித்த 5வது தீர்க்க தரிசன சங்கீதம். இதுக்கு முன்னாடி நிறைய சங்கீதங்கள் இருக்குது. சங்கீதம் 2, 16, 22, 42, 69, 88, 110 இந்த சங்கீதங்கள்லாம் பார்த்திங்கன்னா இயேசு கிறிஸ்துவோடைய சிலுவை, அவருடைய வாழ்க்கை வரலாறு, அவருடைய ராஜ்யம், அவர் உயிர்த்தெழுதல் இதெல்லாம் பற்றி அந்த அதிகாரங்களில் கொடுத்துருக்காங்க. இந்த 22வது சங்கீதத்தில் முதல் வசனம் நம்ம வாசிக்கும் பொழுது, என் தேவனே என் தேவனே ஏன் என்னை கைவிட்டீர், எனக்கு உதவி செய்யாமலும் நான் கதறி சொல்லும் வார்த்தைகளும் கேளாமலும் ஏன் தூரமாக இருக்கிறீர். இது எங்கே படிச்சிருக்கீங்க? கேள்விப்பட்டிருக்கீங்களா? சிலுவையில் இயேசு கிறிஸ்துக்குரிய எத்தனாவது வார்த்தை? நான்காவது வார்த்தை. இது பார்த்தீங்கன்னா தாவீது ராஜாவுக்கு எதிரிகள் வந்தாங்க. அவரை ரொம்ப பின்பற்றி வந்தாங்க. அவரை ஒரு போராட்டத்துக்குள்ளாக நடத்தி போனாங்க. ஒவ்வொரு வாட்டியும் சவுல் ராஜா என்ன பண்ணார், அவர் கொலை செய்யறதுக்கு வகை தேடி கொண்டு தான் போனாரே தவிர தாவீது ராஜாவை அவர் கொலை பண்ணல. அவர் மேலே எந்த ஒரு பட்டயமும் அவங்க போடலை. ஆனாலும் அவர் என்ன பண்ணுறாரு, அந்த சூழ்நிலையில் கேட்குறாரு, என் தேவனே ஏன் என்னை கைவிட்டீர் அப்படின்றாங்க. இது பார்த்திங்கன்னா மத்தேயு 27வது அதிகாரத்தில் 46வது வசனத்தில் இயேசு கிறிஸ்துவை குறித்தான முதல் தீர்க்க தரிசனம் என்ன ஆகுது, நிறைவேறுது. அவரும் தான் சொல்கிறாரு, சிலுவையில் தொங்கும் பொழுது என் தேவனே ஏன் என்னை கைவிட்டீர் அப்படின்னு அவர் கேட்குறாரு. அடுத்த வசனம் பார்த்தீங்கன்னா அடுத்தது 2வது தீர்க்க தரிசனம் இயேசு கிறிஸ்துவை குறித்து இந்த இடத்துல என்ன சொல்கிறாங்கன்னா, என்னை சங்கீதம் 22:7 என்னை பார்க்கிறவர்கள் எல்லோரும் என்னை பரியாசம் பண்ணி உதட்டை பிதுக்கி தலையை துலுக்கி. இந்த வசனம் பார்த்திங்கன்னா மத்தேயு 27:39 42 வரைக்கும் நம்ம வாசிக்கும் பொழுது அவரை சிலுவையில் அரைஞ்சதுக்கப்புறம் அங்கே போகிற எல்லா ஜனங்களும் என்ன பண்ணுறாங்க, தலையை நிமிர்ந்து அவங்கள தூக்கி பார்த்து என்ன சொல்கிறாங்க, அவரை பரியாசம் பண்ணுகிறார்கள். இவர் ராஜா, யூதருக்கு ராஜா, இவராலே இவரை ரட்சிக்க கூடுமே, ஆனால் இவர் இப்படி இருக்காரே அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணுறாங்க, பரியாசம் பண்ணுகிறார்கள். சங்கீதம் 22:8 கர்த்தர் மேல் நம்பிக்கையாக இருந்தானே இவர் இவனை விடுவிக்கட்டும், இவன் மேல் பிரியமாயிருக்கிறாரே இப்பொழுது இவனை மீட்டு விடட்டும் என்கிறார்கள். இந்த வசனம் பார்த்தீங்கன்னா மத்தேயு 27:43 வருது. கர்த்தர் மேல் நம்பிக்கையாக இருந்தானே அப்படின்னு சொல்லிட்டு அங்கே இருக்க எல்லா ஜனங்களும் என்ன பண்ணுறாங்க, இவர் இயேசு கிறிஸ்துவை பார்த்து பரியாசம் பண்ணுகிறார்கள். அதுக்கு அடுத்தது சங்கீதம் 22:15 என் பலன் ஓட்டை போல் காய்ந்தது, என் நாவு மேல் வாயோடே ஒட்டி கொண்டது, என்னை மரண தூளிலே போடுகிறார்கள். இப்போ என் நாவு மேல் வாயோடே ஒட்டி கொண்டது அப்படின்னும் பொழுது ஆண்டவராக இயேசு கிறிஸ்து சிலுவையில் இருக்கும் பொழுது அவர் அதிகாலையில் அவர் என்ன பண்ணுறாங்க, இந்த பெரிய வியாழன் முடித்து அவர் திருவிருந்து முடிஞ்சதுக்கு அப்புறம் என்ன பண்ணுறாங்கன்னா, அவரை
காட்டி கொடுக்குறாங்க, அவரை அரெஸ்ட் பண்ணுறாங்க, அவரை கொண்டு போய் பாடுகள் மத்தியில் அவரை அனுபவிக்கிறாங்க. சிலுவையில் தொங்கும் பொழுது அவருக்கு எப்படி இருந்ததுன்னா, ஒரு நாக்கு வந்து எப்படியாச்சு வறண்டு போயிடுச்சு. அவரோட தொண்டை வந்து வறண்டதுனால தான் அவர் என்ன சொன்னார், தாகமாக இருக்கிறேன் அப்படின்னு வந்து சொன்னார். இந்த வசனம் பார்த்தீங்கன்னா யோவான் 19:28-29 மத்தேயு 27:34 தீர்க்க தரிசனமாக ஆண்டவராக இயேசு கிறிஸ்து சிலுவையில் இருக்கும்பொழுது இந்த சங்கீதம் 22 எடுத்து பேசுகிறாரு. அப்போ கூட அங்கே இருந்த யூதர்கள் என்ன பண்ணல, அவர் பேசுகிற வசனத்தை அவர் கவனிக்கல. அவங்க கவனிச்சிருந்தாங்கன்னா அவங்க பழைய ஏற்பாடை முன்னிறுத்திருக்க அந்த யூதர்கள் என்ன பண்ணியிருப்பாங்க, இதை எடுத்து வாசிக்கும் பொழுது அவங்களுக்கு வந்து ஆண்டவர் மெய்யான தீர்க்கதரிசி, அவர் மேசியா அப்படின்றத அவருக்கு உணர்ந்திருப்பாங்க. ஆனால் அவர்கள் உணராத ஜனங்களாக என்ன பண்ணாங்க, அவரை வந்து ரொம்ப பாடுகள் மத்தியில் கொண்டு போனாங்க. அடுத்த ஒரு தீர்க்க தரிசனம் எங்கே நிறைவேறுதுன்னா சங்கீதம் 22:16 நாய்கள் என்னை சூழ்ந்திருக்கிறது, பொல்லாதவர்களின் கூட்டம் என்னை வளைந்து கொண்டது, என் கைகளையும் என் கால்களையும் உருவ குத்தினார்கள். இந்த வசனம் பார்த்தீங்கன்னா என் கைகளையும் என் கால்களையும் உருவ குத்தினார்கள். சிலுவையில் அறையும் பொழுது ஆண்டவருடைய 2 கைகளையும் 2 கால்களையும் என்ன பண்ணாங்க, ஆணிகளை அடித்தாங்க. ஆனால் தாவீதோட வாழ்க்கையில் யாருமே அவர் கை அவர் மேலே என்ன பண்ணல, ஒரு கை கூட போடல. ஆனால் தாவீது இந்த வசனத்தை எழுதுறாரு, என் கைகளையும் என் கால்களையும் உருவ குத்தினார்கள் அப்படின்னு சொல்லிட்டு. இவர் இந்த வசனங்கள்லாம் எழுதும் பொழுது பரிசுத்த ஆவியானவர் ஏவுதல் தான். ஏன்னா தாவீது ஒரு ராஜா, ஒரு மாடு மேய்க்கிறவர், ஒரு ராஜாவாக இருந்தார். அவர் வந்து நிறைய சங்கீதங்களை எழுதியிருக்காரு. ஆனால் வந்து பார்த்திங்கன்னா அவருக்கு அப்போ ஆவியானவர் என்ன உணர்த்தினாரோ அந்த வார்த்தைகளை அவர் இந்த இடத்துல வந்து எழுதிட்டு இருக்காரு. என் கைகளையும் என் கால்களையும் உருவ குத்தினார்கள் அப்படின்ற தீர்க்க தரிசனம் வந்து யோவான் 19:18 நிறைவேறிருக்கு. அதே போல் என் எலும்புகளையெல்லாம் நான் எண்ணலாம், அவர்கள் என்னை நோக்கி பார்த்து கொண்டிருக்கிறார்கள், என் வஸ்திரங்களை தங்களுக்குள்ளே பங்கிட்டு என் உடையின் பேரில் சீட்டு போடுகிறார்கள். அடுத்ததாக என்ன தீர்க்க தரிசனம் நிறைவேறுதுன்னா என் உடையின் பேரில் சீட்டு போடுகிறார்கள். இது வந்து யோவான் 19:23-24 வாசித்தோன்னா ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவனுடைய உடையை என்ன பண்ணுறாங்க, உருகி அதை அப்படியே கழட்டி 4 பங்காக போடணுன்றாங்க. ஆனால் அவருடைய உடையை பிரிக்கவே முடியாது. அது வந்து பார்த்திங்கன்னா ஒரு தையல் கூட இல்லாமல் முழுவதுமாக நெய்யப்பட்ட ஒரு உடை. அவரோட உடையை வந்து அவங்களால எதுவுமே பண்ண முடியல. 4 பங்காக என்ன பண்ணாங்க, சீட்டு போட்டு எடுத்திருக்காங்க. அப்போ தாவீது 1000 வருஷத்துக்கு முன்னாடி எழுதுந்து ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் வாழ்க்கையில் அப்படியே நிறைவேறியது. அதே போல் அவருடைய துதிகள், இந்த சங்கீதத்தை வந்து நம்ம பார்த்திங்கன்னா தாவீதின் முறையீடுன்னு ஒரு பகுதியாக பிரிக்கலாம். 1-10 வரைக்கும் தாவீதின் முறையீடும் இயேசு கிறிஸ்துவினுடைய பாடுகள் 22வது அதிகாரம் 11வது வசனத்திலிருந்து 18 வரைக்கும் பார்த்திங்கன்னா இயேசு கிறிஸ்துவோட பாடுகளை தான் இந்த இடத்துல நம்ம பார்க்குறோம். அதுக்கு அடுத்தது இயேசுவின் ஜெபம் 19 21 வரைக்கும் அவர் வந்து என்ன பண்ணுறாரு, துதிக்கிறத பற்றி இந்த இடத்துல சொல்கிறாரு. என்னை சிங்கத்தின் வாயிலிருந்து ரட்சியும், நான் காண்டாமிருகத்தின் கொம்புகளில் இருக்கும் பொழுது எனக்கு செவி கொடுத்து அருளினீர். சிங்கம் அப்படின்னும் பொழுது அங்கே இருக்க ஜனங்கள்லாம் என்ன பண்ணுறாங்க, ஒரு சிங்கம் வந்து சாப்பிட்றதுக்கு எப்படி வகை தேடிக்கொண்டு கெர்ஜிக்கிற சிங்கம் போல் இருக்கோ அதே போல் தான் அங்கே இருக்க ஜனங்கள்லாம் என்ன பண்ணுறாங்க, அவரை எப்படிலாம் நிந்தனை பண்ணலாம், எந்த விதத்துலலாம் அவரை வந்து தூஷிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க என்ன பண்ணுறாங்க, அவர் மேலே அநேக வார்த்தைகள் என்ன பண்ணுறாங்க, விடுறாங்க, பரியாசம் பண்ணி இது பண்ணிட்டு இருக்காங்க. அதே போல் காண்டாமிருகத்தின் கொம்புகள் அப்படின்னும் போது ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவோட கொம்புகள் எதிரிகளின் கொடுமை. அதாவது அவருக்கு வந்து அநேக என்ன பண்ணுறாங்க, கொடுமைகளை செய்கிறாங்க. முள்முடியால் அடிக்கிறாங்க, வாரினால் அடிக்கிறாங்க, கசப்பு கடைந்த தண்ணியை கொடுக்குறாங்க. இதெல்லாம் வந்து அவங்க ரொம்ப கொடுமையாக அந்த இடத்துல நடத்தும் பொழுதும் ஆண்டவர் என்ன பண்ணுறாரு, தேவனை நோக்கி துதிக்கிறார். ஏன்னா வந்து அந்த இடத்துல என்ன சொல்கிறாரு, நிறைய காரியங்களை அவர் பேசி கொண்டு இருக்கிறார். துதிக்கும் பொழுதும் அந்த இடத்துல அவருக்கு ஒரு பலன் இருக்குது. ஆண்டவர் நினச்சிருந்தா அவரால் விடுவிச்சிருக்க முடியும். ஆனால் அவர் என்ன பண்ணாருன்னா அவருடைய பிதாவோட சித்தத்துக்கு அவர் ஒப்பு கொடுத்தார். இயேசு கிறிஸ்து நினச்சிருந்தா என்னால் இது முடியும், மற்றவங்க சொல்கிற மாதிரி அவர் வந்து என்ன பண்ணியிருக்கலாம், தன்னை தானே விடுவித்து கொண்டிருக்கலாம். ஆனால் அவர் என்ன பண்ணார், பிதாவோட சித்தத்துக்காக தன்னை அர்ப்பணித்தார். எதற்காக அர்ப்பணித்தார், என்னுடைய பாவங்களுக்காக. நான் நம்பலன்னு சொல்லலை, ஏன்னா வந்து என்னுடைய பாவங்களுக்காக. இந்த வசனம் இந்த சங்கீத தியானத்தை நான் தியானிக்கும் பொழுது கர்த்தர் எனக்கு உணர்த்தின வார்த்தைன்னு, நம்ம பேசும் பொழுதும் நம்ம நம்ம ஜெபிக்கும் பொழுதும் நம்முடைய பாவங்கள், நம்முடைய குறைகள், நம்முடைய குற்றங்கள் சொல்கிறோம். ஆனால் கர்த்தர் எனக்கு உணர்ந்து என்னுடைய குறைகள், என்னுடைய குற்றங்கள் நீ யோசிச்சு பாரு, நீ ஆராய்ந்து பாரு அப்படின்னு சொல்லிட்டு கர்த்தர் என்கிட்ட இந்த வார்த்தைகள்லாம் பேசினார். எனக்காக அவர் சிலுவையில் அறையப்பட்டார், அவருக்காக நான் என்ன பண்ணுறேன் அப்படின்றத தான் ஆண்டவர் வந்து எனக்கு இந்த இடத்துல உணர்த்தினார். இந்த வசனங்கள் பார்த்தீங்கன்னா
பார்த்தீங்கன்னா கர்த்தர் சிலுவையில் சொல்லும் பொழுது ஒவ்வொரு வார்த்தையும் நமக்காக அவர் பேசியிருக்கார், என்னக்காக அவர் பேசியிருக்கார்ன்றதை நம்ம உணர்ந்து அவருக்காக நம்ம என்ன செய்யணும் அப்படின்னும் பொழுது பார்த்தீங்கன்னா சங்கீதம் 22 29 31 அவரை பற்றி நம்ம பிறருக்கு சொல்லணும். சுவிசேஷம் சொல்கிறது தான் நமக்கு முதல் கடமையாக இருக்கிறது. ஆண்டவர் என்ன சொல்கிறாரு, அவருடைய பிறப்பு, இறப்பு, அவருடைய ஊழியம், அவர் செய்த அதிசயங்கள், அவருடைய உயிர்த்தெழுதல், அவருடைய மகிமை, அவருடைய பட்ட பாடுகள் ஒவ்வொன்றத்தையும் நம்ம மற்றவர்களுக்காக சொல்லி மற்றவர்களை நம்ம அவருடைய வருகைக்காக நம்ம ஆயத்தப்படுத்தணும். இதுதான் நம்மளுடைய மெயினான ஒரு முக்கிய மைய கருத்தாக குறிக்கோளாக வைத்துக்கொண்டு நம்ம அதை செயல்படணும். கர்த்தர் தாமே இந்த வசனங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.